வணக்கம். உங்க குழந்தை காய்கறிகளை பார்த்தாலே ஓடி போகுதா? இல்ல எப்பவும் ஒரே மாதிரி சாப்பாடு தான் வேணும்னு அடம் பிடிக்குதா? ஆமா, இந்த கவலை நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு சூப்பரான, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் உணர்வு கல்வி. இப்போ இருக்கிற சாப்பாட்டு பழக்கத்துல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, அதுக்கு இந்த உணர்வு கல்வி எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நாம இப்ப பார்க்கலாம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு நிறைய அப்பா அம்மாங்க ஃபேஸ் பண்ற ஒரு ரொம்ப காமனான பிரச்சனையிலேருந்து ஆரம்பிக்கலாம். உங்க குழந்தை கலர் கலரா இருக்க காய்கறி, பழம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பிரெட், பாஸ்டா, சிக்கன் நகட்ஸ், சிப்ஸ் இப்படி ஒரே மாதிரி வெள்ளை இல்லனா பிரவுன் கலர்ல இருக்க சாப்பாட்டை மட்டுமே சாப்பிடுதா அப்படின்னா நீங்க மட்டும் தனியா இல்லைங்க. உணவு நிபுணர்கள் இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. பீச் டயட்ல சொல்றாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சாப்பாட்டு பழக்கங்களுக்கெல்லாம் சயின்ஸ்ல ஒரு பேர் இருக்கு. உதாரணத்துக்கு, புதுசா ஒரு உணவை பார்த்தாலே பயப்படுறதுக்கு ஃபுட் நியோஃபோபியான்னு பேரு. இனிப்பு, உப்பு எல்லாம் ரொம்ப அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா அது அதிக சுவை வாசல் தளம். சில உணவுகளோட டெக்ஸ்டர், அதாவது அதோட தொடு உணர்வு பிடிக்காம போறது டெக்ஸ்டர் வெறுப்பு. சில நேரத்துல தாகத்தையே பசின்னு தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்டெரோசெப்டிவ் குழப்பம்னு பேரு. பாருங்க, இதெல்லாமே நிறைய குழந்தைங்க சந்திக்கிற ரொம்ப பொதுவான சவால்கள் தான். சரி, இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி உருவாச்சு? நம்ம குழந்தைங்க எப்போ இயற்கையான சாப்பாட்டோட இருந்த தொடர்பை விட்டுட்டாங்க? வாங்க அதுக்கான காரணங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான காரணம் சுவை ஆக்கிரமிப்பு. அதாவது ஃபேக்டரியில தயாராகிற உணவுகள் குழந்தைங்களோட சுவை நரம்புகளை ரொம்பவே அதிகமா தூண்டி அதுக்கு பழக்கப்படுத்திருச்சு. இதனால தான் ஒரு நிஜமான ஸ்ட்ராபெரி பழத்தோட சுவை ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ராபெரி மிட்டாய் முன்னாடி ரொம்ப கம்மியா தெரியுது. இந்த செயற்கையான சுவைகள் அவங்களோட மூளையோட சுவை அமைப்பையே மொத்தமா மாத்திருது. அடுத்தது கவனச்சிதறலோட சாப்பிடுறது. குழந்தைங்க டிவியோ மொபைலோ பார்த்துக்கிட்டே சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டோட நிறம், வாசனை, சுவைன்னு எதையுமே அவங்க கவனிக்கிறதில்ல. இதோட விளைவு என்ன தெரியுமா? நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அல்லது வயிறு நிறைஞ்சிடுச்சுங்கிற அந்த திருப்தியான சிக்னல் மூளைக்கு சரியா போய் சேர்றதே இல்ல. இதுதான் அவங்கள இன்னும் அதிகமா சாப்பிட தூண்டுது. இதோ பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இன்னைக்கு பல குழந்தைங்களுக்கு கேரட் மண்ணுக்கடியில இருந்து வருதுன்னே தெரியறதில்ல. அது ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வர்ற ஒரு பொருள்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உணவு எங்கிருந்து வருதுங்கிற இந்த அடிப்படை தொடர்பே துண்டிக்கப்பட்டது நிஜமாவே ஒரு பெரிய இழப்பு இல்லையா? சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு என்னதான் தீர்வு? நம்ம குழந்தைங்கள மறுபடியும் சாப்பாட்டோட இணைக்க அறிவியல் பூர்வமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் உணர்வு கல்வி. உணர்வு கல்விங்கிறது காய்கறியை சாப்பிடணும் வருமன கட்டளையிடுறது இல்ல. இது ஒரு அனுபவம். சாப்பாட்டை கண்ணால பார்க்கறது, மூக்கால நுகர்வது, கையால தொட்டு பார்க்கறது, அப்புறம் சுவைக்கிறதுன்னு நம்மளோட 5 புலன்களையும் பயன்படுத்தி உணவு கூட ஒரு ஆழமான உறவை உருவாக்க குழந்தைங்களுக்கு இது கத்துக் கொடுக்குது. இது ஏதோ ஒரு சும்மா சொல்ற ஒரு நல்ல யோசனை மட்டும் கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆச்சரியமான சில உயிரியல் உண்மைகள் எல்லாம் இருக்கு. நம்புவீங்களான்னு தெரியல, ஆனா நம்மளோட செரிமானம் வயித்துல ஆரம்பிக்கிறது இல்ல, அது மூளையில ஆரம்பிக்குது. ஆமா, நாம சாப்பாட்டை பார்க்கும் போதும் அதோட வாசனையை நுகரும் போதும் நம்ம மூளை உடனே வயிற்றுக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. ஏய் ரெடியாரு, சாப்பாடு வருது, செரிமான அமிலங்களை சுரக்க ஆரம்பின்னு. இந்த அற்புதமான ப்ராசஸ்க்கு பேரு தான் செஃபாலிக் ஃபேஸ் டைஜஸ்டிவ் ரெஸ்பான்ஸ். ஐயோ, என் குழந்தை ரொம்ப சக்கரை சாப்பிட்றானே, இது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சேன்னு கவலைப்படுறீங்களா? இங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. நம்ம மூளைக்கு நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு ஒரு சூப்பரான குணம் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, மூளையால புது புது இணைப்புகள் உருவாக்கி தன்னைத்தானே மாத்திக்க முடியும். அதனால மாற்றம் கண்டிப்பா சாத்தியம்தான். இங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்டே இருக்கு. நம்ம நாக்குல இருக்கிற சுவை மட்டுக்கள் ஒவ்வொரு 10லேருந்து 14 நாளைக்கு ஒரு தடவை முழுசா புதுசா மாறுது. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? சரியான பயிற்சி கொடுத்தா வெறும் 2 வாரத்துல நம்மளோட சுவை உணர்வை மொத்தமா மாத்தி ரீட்ரெயின் பண்ண முடியும். ஆச்சரியமா இருக்குல்ல? இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான அறிவியல் விளக்கம் இருக்கு. நம்ம மூளைக்கு இனிப்பு, புளிப்பு, கசப்புன்னு அறுசுவைகளும் கிடைக்கும்போது தான் ஒரு முழுமையான திருப்தி கிடைக்குமாம். ஆனா இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல ஒரே மாதிரி இனிப்பு இல்லனா உப்பு சுவை மட்டும்தான் திரும்ப திரும்ப இருக்கும். அதனால மூளைக்கு திருப்தியே கிடைக்காம இன்னும் சாப்பிட சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உடற்பருமன் அதிகரிக்க இதுவும் ஒரு முக்கியமான காரணம். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த உணர்வு கல்வியை செயல்படுத்துறது முன்ன விட இப்போ ஏன் ரொம்ப ரொம்ப அவசரமான ஒரு விஷயம்னு பார்க்கலாம். முதல் காரணம், குழந்தை பருவம் தான் ஒருத்தரோட வாழ்க்கை முழுக்க வர்ற பழக்க வழக்கங்கள், அதாவது அவங்களோட ஹேபிட்டோம் உருவாகிற நேரம். இந்த வயசுல தப்பான சுவைகளுக்கு பழகிட்டா அப்புறம் மாத்துறது ரொம்ப கஷ்டம். 2வது, சர்க்கரை நோய், உடல் பருமன் மாதிரியான நோய்கள்லாம் இன்னைக்கு குழந்தைங்க கிட்டேயே அதிகமாயிடுச்சு. இதை தடுக்கிறதுக்கு மருந்து மாத்திரையை விட சாப்பாட்டோட இருக்கிற உறவை சரி பண்றது தான் ஒரு நிரந்தரமான தீர்வு. கடைசியா,
குடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. ஆமாங்க, சரியான உணவு ஒரு குழந்தையோட கவனம், கத்துக்கிற திறன், ஏன் மன அமைதியை கூட மேம்படுத்தும். ஆக நம்ம கடைசியா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். உணர்வுக் கல்விங்கிறது வெறும் ஒரு பாடம் கிடையாது, அது ஒரு முக்கியமான வாழ்க்கை திறன். நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாட்டை பத்தின சரியான புரிதலை கொடுக்கறது மூலமா நாம ஒரு ஆரோக்கியமான, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு எதிர்கால சந்ததியவே உருவாக்குறோம். இது வெறும் நம்ம குழந்தைங்கள பத்தின விஷயம் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருடைய எதிர்காலத்தை பத்தின விஷயம்.